பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பெரம்பூர்ல வந்து உங்களை ஏமாத்திடலாம் நினைச்சு பெரம்பூர் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு களவு காணிட்டு இருக்காங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இப்ப வந்திருக்காங்க? அவங்களுக்கு பெரம்பூருக்கு முன்னாடி சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பாத்துருக்காங்களா? இன்னைக்கு வேற ஒரு கும்பல் வந்து உங்களை ஏமாத்தலாம் பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை உங்க தேவைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் எட்டி பார்த்தது கூட கிடையாது. ஆனா ஆர்டி சேகர் அப்படி கிடையாது. அண்ணன் ஆர்டி சேகர் அவர் தவிர வேற யாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அப்படி தப்பி தவறி வந்தாங்கன்னா, நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட 30 கிலோமீட்டர் நீங்க போய் அவங்க பங்களா வீட்டு வாசல்ல கேட்டு முன்னாடி நீங்க நிக்கிறோம். அந்த கேட்டுக்கு உள்ளார கூட உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுமை எல்லாம் சுயமரியாதை உள்ள பெரம்பூர் மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பேர் போன அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வேணுமா? ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் பேர் போன வெறும் அட்டக்கத்திகள் உங்களுக்கு வேணுமாங்கிறத இந்த தேர்தல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு புதுசா வர்ற சில பேரு திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்களே பதில் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எங்களை அழிச்சு புதைக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்ட வருவாங்க. அவங்க குழி வெட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்திருப்போம். பக்கத்திலேயே எங்களுக்கு 8 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்திருக்கோம். நாங்க நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். திமுகவை எந்த கொம்மனாலும் அழிக்கவே முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு. நம்முடைய திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணி நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு நம்முடைய உதயசூரியன் சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு நம்முடைய கூட்டணி சின்னத்திலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு பெரம்பூருக்கு வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் ஆசையா கேட்க வந்திருக்கிறேன். செய்வீங்களா? பெரம்பூர்ல வெற்றி உறுதியா? அந்த ஆர்டி சேகர் வெற்றி உறுதியா? நிச்சயமா உறுதியா? எந்த சின்னம் கேட்கல? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு சென்ற 2021 சட்டமன்ற தேர்தல் போது இதே இடத்துல அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு இதே இடத்துல வந்து நான் வாக்கு கேட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க. ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப நான் அதே உரிமையோடு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த பெரம்பூர்ல அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் நிச்சயம் மிக சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவாரு. அவருக்கு மீண்டும் உதயசூரிய சின்னத்துல வாய்ப்பளிங்கன்னு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். கொடுப்பீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆர்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். முத்தமிழர் கலைஞர் காலத்திலேயே இந்த பகுதியில மாவட்ட செயலாளராக சிறப்பாக செயலாற்றியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இளைஞரணி செயலாளராக இப்ப இருக்கேன். நான் இளைஞரணி செயலாளர் ஆகும் போது அவர் எனக்கு இளைஞரணி துணை செயலராக எனக்கு கீழே செயல்பட்டு எனக்கு தோளோடு தோல் நின்று எனக்கு உறுதுணையா இருந்தவர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். அந்த உரிமையோடு உணர்வோடு அவருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய உடன்பிறவா அண்ணனுக்கு வாக்கு கேட்டு உரிமையோடு வந்திருக்கிறேன். வெற்றி பெற வச்சிருவீங்களா? இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தர் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பெரம்பூர்ல வந்து உங்களை ஏமாத்திடலாம் நினைச்சு பெரம்பூர் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு களவு காணிட்டு இருக்காங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இப்ப வந்திருக்காங்க? இதுக்கு அவங்களுக்கு பெரம்பூருக்கு இதுக்கு முன்னாடி சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பாத்துருக்காங்களா? அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து பாக்குறவர் கிடையாது. வருடம் முழுக்க உங்களோட வாழக்கூடியவர். இந்த மண்ணின் மைந்தர். நானே வந்தேன், சும்மா சொல்லாத. உங்களோடு வாழக்கூடியவர், உங்களுடைய மண்ணின் மைந்தர், உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். இன்னைக்கு வேற ஒரு கும்பல் வந்து உங்களை ஏமாத்தலாம் பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை உங்க தேவைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் எட்டி பார்த்தது கூட கிடையாது. ஆனா ஆர்டி சேகர் அப்படி கிடையாது. உங்களுடைய ஒருத்தர், மண்ணின் மைந்தர். பெரம்பூர் மக்கள்கிட்ட இருந்து அவரையும் அவர்கிட்ட பெரம்பூர் மக்களையும் பிரிச்சு பார்க்க முடியாது. உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருக்கக்கூடியவர். உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் பங்கு கொண்டு உங்களோடு இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். மழை வெள்ளம் புயல் வந்தப்போ அண்ணன் அவர்கள் களத்துல இறங்கி மழையில நினைஞ்சு இடுப்பளவுல தண்ணீர் நின்று உங்க கூட நின்று உங்களுக்காக உதவி செஞ்சவர். அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்திலையும் அவருடைய உயிரை பணைய வச்சு இந்த பெரம்பூர் பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரா எண்ணற்ற திட்டங்களை இந்த பெரம்பூர் தொகுதிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார்.
இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த உரிமையோடு உங்ககிட்ட இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறார். அண்ணன் ஆர்டி சேகரை வெற்றி பெற வச்சீங்கன்னா நீங்க உரிமையோடு அவர் வீட்டுக்கு போலாம், அவர்கிட்ட என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம், போய் உங்க கோரிக்கையை சொல்லலாம், நிச்சயம் உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒரு போன் பண்ணா போதும், நீங்க அவரை போய் தேடுவானா, அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு, நீங்க வந்து என் வீட்டுல வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய தேவைகளை உடனடியாக சரி செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி இதையெல்லாம் நீங்க மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது, அதனால ஏமாந்துடாதீங்க. அந்த ஆர்டி சேகர் அவர்கள் பங்களாவில் இருக்கக்கூடிய பண்ணையார் கிடையாது, உங்க மண்ணின் மைந்தர், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய உங்கள ஒருத்தர். பெரம்பூர்ல வேற யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் தவிர வேற யாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அப்படி தப்பி தவறி வந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட 30 கிலோமீட்டர் நீங்க போய் அவங்க பங்களா வீட்டு வாசல்ல கேட்டு முன்னாடி நீங்க நிக்கிறோம், அந்த கேட்டுக்கு உள்ளார கூட உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுமையெல்லாம் சுயமரியாதை உள்ள பெரம்பூர் மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பேர் போன அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வேணுமா, ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் பேர் போன வெறும் அட்டக்கத்திகள் உங்களுக்கு வேணுமாங்கிறத இந்த தேர்தலில் நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேர்தலுங்கிறது ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்க. திருவிழா நேரத்துல எல்லாரும் வந்து கடை போடுவாங்க, வந்து செட்டெல்லாம் செட் பண்ணுவாங்க. ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரி செட்டு போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மகதிகள்லாம் பகுதி மக்கள்லாம் நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம பகுதிக்கு தாஜ்மஹால் கொண்டு வந்துட்டாங்க, ஐஃபில் டவர் வந்துருச்சுன்னு சொல்லி போய் போட்டோ எடுத்துப்பாங்க. கூட்டம் கூடுறது உண்மைதான், ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, அதெல்லாம் வெறும் அட்டையில செஞ்சது. ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா அதெல்லாம் அங்க இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டுனா கீழே விழுந்துடும். அட்டைகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. திருவிழா முடிஞ்சதும் கடைகள்லாம் கழட்டிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்திருக்கிற அந்த அட்டக்கத்தி கூட்டமும் தேர்தல் முடிஞ்சதும் அவங்கவுங்க பங்களால போய் ஒளிஞ்சுப்பாங்க. நான் ஆர்டி சேகரன் உங்களோட இருப்பாரு, உங்க பகுதியில் இருப்பாரு. படத்துல நிறைய ஹீரோக்களை பார்த்திருப்போம், நிஜத்துல ஒரு ஹீரோன்னா எப்படி இருக்கணும் நீங்க உங்களுக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம இருக்கணும், வில்லன்களோட சதி திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சு காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து மகளிர் உரிமை தொகை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் கொடுத்து பாஜகவுடைய சதி திட்டத்தை முறியடிச்சவர் நம்ம ஹீரோ, நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர். டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் பறிக்க பார்த்தாங்க. 2 நாள் முன்னாடி நீங்க தொலைக்காட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மசோதாவை இந்தியாவிலேயே எதிர்த்த முதல் தலைவர், முதல் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அந்த மசோதாவுக்கு தீ வச்சு கொளுத்தி நம்முடைய தலைவர் அதையும் வெற்றி பெற்றார். நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தோற்கடிச்சு பாசிச பாஜகவை நம்முடைய தலைவர் ஓட ஓட விரட்டி அடிச்சாரு. இதனால திருப்பி திருப்பி சொல்றேன், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய மாநிலம். ஏன்னா தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை மண் அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நம்முடைய தலைவர் தான், நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் தான் உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோவை நம்பி பயந்துடாதீங்க. இன்னைக்கு புதுசா வர்ற சில பேரு திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேருங்க அண்ணா அவர்களே பதில் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எங்களை அழிச்சு புதைக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்ட வருவாங்க, திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அவங்க குழி வெட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்துருப்போம், பக்கத்திலேயே எங்களுக்கு 8 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்துருக்கோம். நாங்க வெட்ட வெட்ட, நீங்க எங்களை வெட்ட வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். திமுகவை எந்த கொம்மனாலும் அழிக்கவே முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அத நாம இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்ட செஞ்சு கொடுப்பீங்களா? இங்க அந்த ஆர்டி சேகர் அவர்கள் வெற்றி பெற்றவர்னா அவர் இங்க வேட்பாளர் இல்ல, நான் வேட்பாளர், நம்முடைய தலைவர் கலைஞர் வேட்பாளர் நினைச்சிட்டு இந்த பிரச்சாரத்தை செய்யுங்க. இன்னும் 3 நாட்கள் நம்முடைய கைகளில் இருக்கு. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், மக்களை பார்த்திருக்கிறேன் 20 நாளா. நான் நிச்சயம் சொல்றேன், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி, நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் வரப்போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா அந்த ஆர்டி சேகர் அவர்களை இந்த பெரம்பூர் தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்புறோம். செஞ்சு காட்டுவீங்களா? என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம், உரிமையோட வந்து கேட்கிறாருல. கணேசபுரம் மேம்பால பணிகள் இன்னைக்கு முடிகிற நிலைமையில இருக்க. அந்த திட்டத்துக்கு யார் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டத்தை யார் துவக்கி வச்சது? நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்தது, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்.
இன்னைக்கு 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொங்கையூர் குப்பை கிடங்குல பயோமைனிங் முறையில 48 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு. இந்து, கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் சமுதாயங்களுக்கு தலா 3 ஏக்கர்னு மொத்தம் 9 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்ணதாசன் நகர், முல்லை நகர் பஸ் ஸ்டாண்டுகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ரெனோவேஷன் செய்யப்பட்டிருக்கு. EH ரோட்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு மினி ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல MKP நகர்ல ஒரு புதிய திருமண மண்டபம். 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், வியாசர்பாடி கால்வாய் ஆகியவற்றில் இன்னைக்கு வெள்ள தடுப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு மேலும் திட்டங்களை கொண்டு வரேன்னு அந்த உறுதிமொழி கொடுத்துட்டு போதான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தேதி 19, தேர்தல் நாள் 23. இன்னும் நம்முடைய கைகள்ல 3 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேர் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? உறுதியா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 3 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேருங்க. நம்முடைய தலைவர் கடந்த 5 வருஷத்துல நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பிரச்சாரம் பண்ணுங்க. உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய யாரை பார்த்தாலும் ஒவ்வொரு வாக்காளரையும் பார்த்து சந்திச்சு பேசுங்க. ஏன் அண்ணன் ஆண்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்? ஏன் பெரம்பூர்ல திமுக ஜெயிச்சு காட்டணும்? எல்லாத்தை விட முக்கியம் நம்முடைய திட்டங்களை சொல்லுங்க. 5 வருஷம் நம்ம தலைவர் என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், அந்த வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம் அதை சொல்லுங்க. எல்லாத்தை விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம். இந்த பெரம்பூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் ஆர்டி சேகர் அவர்கள் போன முறை மாதிரியே வாங்குறதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல, குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த ஆர்டி சேகர் அவர்கள் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். பெரம்பூர் தொகுதியில வெற்றி அவசியம். அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.